அனைவருக்கும் டெம்பிள் டிலைட்ஸின் சார்பாக அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொதுவாக கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டால் எல்லாவித நலன்களும் கிடைக்கும். அதனால்தான் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி, பௌர்ணமி, திங்கட்கிழமை அதாவது சோமவாரம் என அனைத்துமே சிறப்புக்குரியதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பரணி நட்சத்திரம் உயர்வானது என்றாலும் கார்த்திகையுடன் பௌர்ணமி இணையும் நாளில் வரும் பரணி மேலும் சிறப்பு வாய்ந்தது. அமாவாசைக்கு அடுத்தபடியாக முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உகந்தது பரணி நட்சத்திர தினம். இந்த பிறவியில் நாம் வாழ்கின்ற காலம் முழுவதும் ஒளிமயமான வாழ்வை பெறுவதற்காகவும், இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு மேலுலகிற்கு செல்லும் வழியிலும் மேலுலகிற்கு சென்ற பிறகும் இருளில் சிக்கி தவிக்காது ஒளிமயமாக நாமும் நமது முன்னோர்களும் இருப்பதற்காகவே பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பரணி தீபம் உருவான ஒரு கதை புராணத்தில் உள்ளது. கடோபனிஷதம் எனும் நூலில் இந்த வரலாறு குறிக்கப்பட்டுள்ளது. நஷிகேதன் என்பவரின் வரலாறு தான் அது. நஷிகேதனின் தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியை செய்து அதன் முழு பயனையும் அடைவதற்காக அந்த வேள்வியின் நிறைவு பகுதியில் தானமாக பொருட்களை கொடுக்க வேண்டும் என்பது அவரது நியதியாக வைத்து தானம் செய்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னிடம் உள்ள பொருட்களை எல்லாம் தானம் செய்ய வேண்டும். வருபவர்களுக்கு எல்லாம் அவர் ஒவ்வொரு பொருளாக தானம் கொடுக்க கொடுக்க அதை பார்த்து கொண்டிருந்த நசிகேதனோ, இதையுமா கொடுக்கிறீர்கள், இதையுமா கொடுக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு பொருளும் செல்ல செல்ல அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டே இருந்தார். நசிகேதன் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பொறுமையாக பதிலளித்து கொண்டே தானம் கொடுத்து கொண்டிருந்தார் அவரின் தந்தை. ஒரு கட்டத்தில் கோபமடைந்த நசிகேதன், என்னையும் தானம் கொடுக்க போறீங்களா, என்ன யாருக்கு தானம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவரின் தந்தை கோபமடைந்து, உன்னை யமதர்மனுக்குத்தான் தானமாக கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டார். அதனால் உயிருடன் இருக்கும் பொழுதே யமலோகம் சென்று விட்டான் நசிகேதன். ஆனாலும் யமலோகம் சென்று யமனிடம் அவன் பல வரங்களை பெற்றதுடன் பல கேள்விகளையும் கேட்கிறான். அதில் ஒன்றாக, பூலோகத்தில் இருக்கும் உயிர்கள் யமலோகம் வரும் வழிகள் இருள் நிறைந்ததாக இருக்கும். அதில் தட்டு தடுமாறி யமலோகம் வந்தடையவே அந்த உயிர்கள் பெரும் சிரமப்படும் என கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி அவர்கள் கஷ்டமின்றி யமலோகம் வந்தடையவும் இங்கு வந்த பிறகும் துன்பத்தில் சிக்காமல் வாழ்வதற்கும் ஏதாவது வழி உண்டா என்று கேட்கிறான். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் யமதர்மராஜன், பல வழிகள் உள்ளன. அதில் ஒரு வழி, யார் ஒருவர் பரணி நட்சத்திரத்தன்று தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்லாது யமலோகத்திலும் எந்தவித துன்பமும் இல்லாமல் ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவார்கள் என்று கூறுகிறார். இதனை கேட்ட பிறகு நசிகேதன் பூமிக்கு திரும்பி இந்த உபதேச மொழிகளை அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பரணி நட்சத்திர தீபம் திருக்கார்த்திகை நாளன்று பரணி தீபமாக திருவண்ணாமலையில் அதிகாலை 4 மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் ஏற்றப்படும். நமது இல்லங்களிலோ திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் நமது வீடுகளில் நமது முன்னோர்களை நினைத்து அவர்களின் நலனுக்காக பரணி தீபம் நாம் ஏற்ற வேண்டும். அந்த முறைகளை இப்பொழுது பார்க்கலாம். திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத் திருநாளன்று அதிகாலை 4 மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும். 5 விளக்குகள் ஏற்றி அவற்றை ஒரே விளக்காக இணைத்து பிறகு மீண்டும் 5 விளக்குகளாக ஏற்றுவார்கள். இறைவனே பஞ்சபூதங்களாக காட்சியளிக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவும், இறைவன் ஒருவனே, அவனே எல்லா உயிர்களுக்குள்ளும் நிறைந்திருக்கிறான், எல்லா உயிர்களும் ஜோதி வடிவான இறைவனுக்குள் அடக்கம் என்பதே இதன் அர்த்தம். இப்பொழுது நமது இல்லங்களில் எப்படி பரணி தீபம் ஏற்றுவது என்று பார்க்கலாம். திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் வீடுகளில் நமது முன்னோர்கள் மற்றும் நமது நலனுக்காக பரணி தீபம் ஏற்ற வேண்டும். திருக்கார்த்திகை தினத்திற்கு முந்தைய நாள் மாலை வேளையில் 6:30 மணிக்குள் பரணி தீபம் ஏற்ற வேண்டும். வழக்கமாக ஏற்றுவது போல நிலைவாசலில் 2 தீபங்களும் பூஜை அறையில் விளக்கும் ஏற்ற வேண்டும். அதோடு தனியாக ஒரு தாம்பாளத்தில் 5 விளக்குகளை வட்ட வடிவில் ஏற்ற வேண்டும். அனைத்து விளக்குகளும் அனைத்து திசை நோக்கியும் எரியும். இதனால் அந்த திசை கணக்கு என்பது இதற்கு கிடையாது. 5 என்பது பஞ்சபூதங்களும் நமது உடலிலும் வெளியிலும் சரியாக இருந்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், சிவபெருமானின் பஞ்ச தொழில்களை விளக்குவதாலும் இந்த 5 தீபங்களை நமக்காகவும் நமது முன்னோர்களின் நலனுக்காகவும் நாம் ஏற்ற வேண்டும்.
இந்த ஆண்டு கார்த்திகை தீபத் திருநாள் டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த ஆண்டு கூடுதலாக சிறப்பான கார்த்திகை தீபத் திருநாள் வருகிறது. முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்திலும் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்திலும் மகாலட்சுமிக்கு உரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையிலும் அமைந்துள்ளது. அன்றைய தினம் காலை 6:51 மணிக்கு துவங்கி டிசம்பர் 14ஆம் தேதி காலை 4:56 வரை கிருத்திகை நட்சத்திரம் அமைந்துள்ளது. இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதாகும். அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபமேற்றி வழிபடுவதால் பல மடங்கும் அதிகமான பலனும் சிவபெருமானின் பூரண அருளாசியும் கிடைக்கும். திருக்கார்த்திகை அன்று வீடுகளில் ஏற்றக்கூடிய விளக்குகள் நமது வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக 27 விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை. அதற்கு மேலும் நமது விருப்பம் போல அதிகபட்சம் 100 விளக்குகள் வரை கூட ஏற்றலாம். ஆனால் குறைந்தபட்சம் 27 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். இந்த எண்ணிக்கை 27 நட்சத்திரங்களை குறிப்பதாகும். மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டு எண்ணெய் இட்டு பஞ்சுத்திரியால் விளக்கேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்றலாம். இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன்பாக ஏற்றுவது சிறப்பு வாய்ந்தது. ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றிக்கொண்டோ இருக்க வேண்டாம். அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும். அகல் விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்காமல் வாழை, அரசு, செம்பருத்தி, வெற்றிலை என்று சுபிட்சத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும். அல்லது தாம்பலத்தில் வைத்து ஏற்றலாம். முதலில் வாசலின் கோலத்தின் மீது வைத்த விளக்கு, பிறகு நிலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும். அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும். வாசல் கோலத்தின் மீது 5 விளக்குகளும் அல்லது 5 முக குத்து விளக்கையும் ஏற்றி வைக்கலாம். நிலைவாசலில் 2 விளக்குகள், வாசல் படியில் 4 விளக்குகள், திண்ணை, மாடம் அல்லது ஜன்னல் ஓரங்களில் 6 விளக்குகளையும், வீட்டின் நடுக்கூடத்தில் 2 விளக்குகளையும், பூஜை அறையில் 2 தீபங்களையும், சமையலறையில் 2 தீபங்களையும், வீட்டின் பின்புறம் 3 விளக்குகளையும், வீட்டிற்கு வெளியில் யம தீபம் என்று ஒரு விளக்கையும் ஏற்றி வைப்பது மிகுந்த நன்மையை தரும். இத்தகைய தீபங்கள் கார்த்திகை தீபத் திருநாள் அன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் அந்த பரணி தீபத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை 6 மணிக்கு பிறகு வீடுகளில் தீபமேற்றி வழிபடுவது வழக்கம். அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கும் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நமது வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது. நமது இல்லங்கள் தோறும் தீப ஒளியின் இறைவனை வருவித்து அவரது பூரண ஆசியை பெறலாம். நன்றி, வணக்கம்.